கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு விரைகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், கடந்த 2 நாட்களாகவே தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 4 மாவட்டங்கள் கடுமையான மழையை சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தென் மாவட்டங்களுக்கு விரைகிறார் என்ற முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருடன் வேறு யார் யாரெல்லாம் பயணிக்கிறார்கள்? துறை சார்ந்த அதிகாரிகள் பயணிக்க உள்ளனரா? விவரங்கள் என்ன? சேலத்திலிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய இடங்கள்ல மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண பணிகளை நேரடியாக மேற்கொள்வதற்காக சேலத்திலிருந்து சாலை மார்க்கமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். மதுரை சென்றடைந்து அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்கள்ல அமைச்சர் தங்கம் தெரசு, KKS ராமச்சந்திரன், மனோஜ் தங்கராஜ் உள்ளிட்ட கீதா ஜீவன் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்திலிருந்து சாலை மார்க்கமாக தென் மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், தமிழக முதலமைச்சர் கோயம்புத்தூரிலிருந்து இன்று வந்து பிற்பகலில் வந்து டெல்லி செல்ல உள்ளார், இந்திய கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக. இதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தென் மாவட்டங்களுக்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை வந்து தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சரும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு தொடர்பில் இருக்கிறார். தலைமைச் செயலாளர் இன்று காலை கூட நேற்றும் இன்றும் மாநில கட்டுப்பாட்டு மையத்துக்கு சென்று அங்கிருந்து உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். அந்த வகையில் தற்போது தலைமைச் செயலாளர் இருக்கிறார். அவருடைய பயணம் என்பதும் மேற்கொள்ளப்பட உள்ளது. எங்கு செல்ல உள்ளார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. அதற்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகளோடு இணைந்து பணிகளை வந்து துரிதப்படுத்த உள்ளார். அதே நேரத்தில் அமைச்சர்களை தொடர்ந்து 3 IAS அதிகாரிகளும் நியமனம் செய்யப்பட உள்ளார்கள். அமைச்சர்களும் கூடுதலாக அங்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.